ஹாய் ஹலோ வணக்கம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது அதிமுகவின் கட்சி விவகாரங்கள். வாக்குப்பதிவுக்கு பிறகு பல்வேறு சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் வருகைக்கான முகாந்திரங்களும் இருப்பதால் பரபரப்பில் இருக்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக தற்போது ஒரு எம்பி கூட இல்லாத அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் தொண்டர்களை சோர்வடைய செய்தது. சசிகலா நீக்கம், டிடிவி தினகரன் வெளியேற்றம், ஓபிஎஸ் வெளியேற்றம் என முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஓரம் கட்டப்பட்ட தற்போது சூத்திரதாரியான எடப்பாடிக்கே சிக்கல் முளைத்து இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கட்சியும் அவரது கைக்கு வந்தது. ஆனால் ஆட்சியை சிறப்பாக நடத்தியது போல கட்சியை அவரால் கொண்டு செல்ல முடியவில்லை என்கின்றனர் சீனியர்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை மிஞ்சி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட ஓபிஎஸ் இருந்தபோது 60 சீட்டுகளை ஜெயிக்க முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. கிராமங்களில் வலுவாக இருக்கும் அதிமுகவால் ஒரு சில ஒன்றியங்களை கூட கைப்பற்ற முடியாமல் போனது. தொண்டர்களை சோர்வடைய செய்திருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அதிமுகவில் தற்போது மீண்டும் ஒரு புது விவகாரம் பூதகரமாகி இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு சில மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதன் காரணமாகவே தனித்தனியாக கூட்டங்கள் நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக உடைந்துவிடும் என திமுக அமைச்சர் ஒருவரும் பற்ற வைக்க விவகாரம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதனையடுத்து தனக்கு எதிராக கூட்டம் நடத்தியது யார், தனக்கு எதிராக யார் வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து அறிய எடப்பாடி பழனிசாமி விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் முடிவுகளும் அதிமுகவு சாதகமாக இருக்காது என கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கும் நிலையில் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் வீசப்போவது உறுதி என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். குறிப்பாக மக்களவை தேர்தலில் கோஷ்டி பூசல் காரணமாகவே பல வேட்பாளர்கள் களமிறங்கவில்லை. இதனால் அதிமுக தேர்தலில் பின்னடைவை சந்திக்கும் என்பது தெரிந்துதான் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு எவ்வித கட்சி நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதில்லை. அதாவது ஆலோசனை உள்ளிட்ட விவகாரங்களில் தீவிரம் காட்டாமல் இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடியட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஓபிஎஸ் வருவாரா என்பது சில வாரங்களில் தெரிந்துவிடும் என கூறினார்.